Hi singers, welcome to Sing Easy. ஆமாம், இந்த பல்லவினா என்ன, சரணம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பல்லவி, அனுபல்லவி, சரணம், கோரஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சாங்கோட பல்லவிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்கோட ஸ்டார்டிங் போர்ஷனை தான் சொல்லுவாங்க. இந்த சாங்கோட லிரிக்ஸ் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் வரது தான் பல்லவி. ஸோ இந்த பல்லவி தான் வந்து இந்த சாங்கில் திருப்பி ரிப்பீட் ஆகலாம். சரணம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் அந்த பல்லவியை பாடுவாங்க, கோரஸ் முடிஞ்சதுக்கப்புறமாவும் பாடுவாங்க, அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்து இதை ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சாங் உங்களுக்கு பாடி காட்டுறேன். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போடாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். ஸோ இந்த 2 லைன் வந்து இந்த சாங்கில் 2-3 டைம் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பல்லவிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அனுபல்லவிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லவி முடிஞ்ச உடனே வர லைன் தான் வந்து அனுபல்லவின்னு சொல்லுவாங்க. இந்த சாங்ல என்னன்னா, பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன், பின்பு பார்வை போதும் என நான் நினைத்தேன், மகிழ்வேனே மாற்றி கண்கள் எழுதும். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அனுபல்லவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது முடிச்சோடனே திருப்பி பல்லவி வரலாம், இல்லாட்டி மியூசிக் வந்ததுக்கு அப்புறமா வந்து சாங்கோட சரணமுக்கு போயிடுவாங்க. இப்போ சரணம்ங்கிறது என்னன்னு சொல்ல வரேன். ஸோ இந்த பல்லவி அனுபல்லவி முடிஞ்ச உடனே ஒரு மியூசிக் வருங்க. ஸோ அந்த மியூசிக்கு பேர் தான் வந்து இன்டர்லூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சாங்லேயுமே வந்து கட்டாயம் இந்த பல்லவி முடிஞ்சோடனே ஒரு மியூசிக் வந்ததுக்கு அப்புறமா தான் சரணம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்லூட் முடிஞ்சோடனே வர போர்ஷன் பேர் தான் சரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாங்கோட சரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோட கழியுமா. இதுதான் வந்து சரணம் 1. இந்த சாங்கில் இன்னொரு சரணம் கூட இருக்குது. செகண்ட் சரணம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். கரைகள் அண்டாத காற்றும் தீண்டாத மனதுக்குள்ளே போது நுழைந்தாய். ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக சரணம். இந்த சரணம் முடிஞ்சுனே திருப்பி கண்கள் இரண்டால் அந்த பல்லவியோட இந்த சாங்கை முடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்செப்டுங்க. இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த பல்லவி சரணம் கான்செப்டில் தான் எல்லா சாங்கும் கம்போஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறது கிடையாது. ஒரு சில சாங்கில் வந்து இந்த 2 சரணம் வராது, ஒரே ஒரு சரணம் கூட வரும். அண்ட் இந்த பல்லவி சரணம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டே இல்லாத மாதிரி கூட இப்போல்லாம் நிறையா சாங்ஸ் வருது. ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சில சாங்கில் வந்து கோரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோரஸ் தான் வந்து இந்த பாட்டில் 2-3 தடவை ரிப்பீட் ஆகும். ஸோ பல்லவி ரிப்பீட் ஆகாது, கோரஸ் போர்ஷன் மட்டும் ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி கூட சில சாங்ஸ் இருக்குது. ஸோ இப்போது கோரஸ் இருக்கிற மாதிரி ஒரு சாங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அப்படின்னா என்னங்கிறது புரியும். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேற்பிழை. ஸோ இதெல்லாம் வந்து சாங்கோட பல்லவி. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா அனுபல்லவி வராது. அதுக்கு பதிலாக ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என்னுயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்த நந்தாதி. ஸோ இந்த 4 லைன் தான் வந்து கோரஸ். ஸோ இந்த மாதிரி வர இந்த ஓ சாந்தி வந்து இந்த பாட்டில் 2-3 தடவை கூட ரிப்பீட் ஆகும். ஸோ இதை தான் வந்து கோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இப்போ வர சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹலமத்தி ஹபீபு ஹலமத்தி மத்தி வந்தாலே அந்த இதான் வந்து ஹூக் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஹலமத்தி ஹபீபுங்கிறது தான் இந்த பாட்டோட கோரஸ். ஸோ இந்த பாட்டோட பல்லவி வேற மாதிரி ஆரம்பித்தாலும் இந்த கோரஸை தான் வந்து ஒரு 4-5 தடவை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கோரஸ்ங்கிறது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு கான்செப்ட் இருக்குங்க, இன்னொரு டைப்புன்னு கூட சொல்லலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஓ சொல்கிறியா மாமா சாங் இருக்குல்ல,
ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா. இந்த பாட்டில் வந்து சேலை 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 கட்டினா குறு குறு குருன்னு பார்ப்பாங்க, குட்டை குட்டை கவுனு போட்டா குறுக்கா மறுக்கா பார்ப்பாங்க. இது முடிச்ச உடனே வந்து ஓ சொல்றியா மாமா ஓ ஓ சொல்றியா மாமா. அந்த மாதிரி இந்த ஓ சொல்றியா லைன் வந்து இதான் பல்லவி. இந்த பல்லவி வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகும். ஸோ நடுவில் வந்து ஒரு 4 லைன் வந்திருக்குங்க. இப்போ வந்து கருப்பாக இருக்கும் பொண்ணை பார்த்தா கலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கலரோ கருப்போ மாநிறமோ நிறத்தில் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு 4 லைன் வரும். இதை வந்து நீங்கள் சரணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாட்டில். ஸோ இது வந்து அந்த பல்லவி அனுப்பல்லவி சரணம் ஃபார்மேட்டில் இந்த பாட்டு கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பல்லவி சரணம் அப்படின்னா என்னங்கிறது கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா மியூசிக் பற்றின இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பாடுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்க விரும்பினாலும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.